ஷே ஐயா 108 அவதாரம் கரடி மாடை, மாயாண்டி மாடை, சுடலை மாடை, பூமியில் இருக்கிற கணக்கு, காவல் கொடுத்த கணக்கு, அனைத்தும் உள்ள 108 மந்திரமோ, கையில் கொடுத்த மந்திரமோ, 108 அவதாரமோ என் ஐயங்கிட்ட இன்று நாள் காலையில், திங்கட்கிழமை காலையில் ஒப்படைச்சிட்டேன். முக்கால் சத்தியம், முக்கால் சத்தியம், முக்கால் சத்தியம். ஐயங்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன் கரடி மாடை, முக்கால் சத்தியம். மன இறங்கலையா? இவ்வளோ நாளாக ஒரு ஐயா என் ஆதியில் எவ்வளவு என்னை செல்லமாக தப்பு செஞ்சால் அவனை ஒரு செகண்டில் காலி பண்ணிடுவிய. மனம் இறங்கலையா? நீதிமன்றமும் அந்த இறக்கம் வந்து இறங்கி கடவுளை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு கணக்கு எடுக்குன்னு எண்ணம் இல்லையா? நீதிமன்ற கோர்ட்டில் உட்காந்துக்கிட்டே இருக்கான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? கணக்கு கொடுத்து தான் உள்ளே வரணுமா? நான் இந்த மந்திரத்தை ஒப்படைச்சிட்டேன், இந்த மந்திரத்தை கொடுத்துட்டேன். இந்த மந்திரத்தை வச்சு அதிக பூரா அரசியல்வாதி பூரா அவனுங்களை உட்கார வச்சு ஐயமார் பெயரை வச்சு ஓதி அந்த பூமியை பாழாக்குதான். இங்கே கணக்கெல்லாம் நான் ஒப்படைச்சிட்டேன். இனிமேல் நீங்கள் விடக்கூடாது. கரடி மாடை நானே கேட்கேன், இன்னமும் விடக்கூடாது. தப்பு செஞ்சவனை தண்டனையாக அனுபவிச்சு போகணும். கை கால் விளங்காமல் போகணும், கை கால் உதறணும். பூமியை அசிங்கம் பண்ணி வச்சுருக்கான். மன்னராட்சியில் கிராமத்தில் இருந்தான்னா அவன் வெள்ளு வண்டியில் குதிரையில் வருவான், கையெடுத்து கும்பிடுவான். இந்த செம்மத்தில் ஈ மாதிரி பெருகி கிடக்கான். என் தம்பியே ரோட்டில் போய் வாரான், ஒருத்தன் கூட இந்த கையெடுப்பு இல்லாத அளவுக்கு இருந்தானா அப்போ என்ன திமிரு இந்த பேய்களுக்கு, மானிட பேய்களுக்கு? இந்த கைலாசத்திலிருந்து டெல்லியிலேருந்து தமிழ்நாடு முழுவதும் அந்த கையை, 2 கையை தூக்குற அளவுக்கு நான் வைப்பேன். அந்த பவர் எனக்கு, இந்த ஒத்த பவர் எனக்கு போதும். மற்ற இதில் எனக்கு வேண்டாம். 108 மந்திரத்தை நான் கையில் ஒப்படைச்சிட்டேன். ஆனால் அந்த கைலாசத்திலேருந்து அகம்பாதம் பண்ணி சேட்டை பண்ணி போகிறவனை நான் கதையை முடிச்சிருவேன், கணக்கை முடிச்சிருவேன். ஏன்னா விடிய விடிய நான் தூங்கலை. இவ்வளவு ஒரு கைலாசத்தில் வந்து கணக்கு போடுதாரு ஐயா, கணக்கு போடுதாரு. உலக நாடு பார்க்காம ஏன்னா உட்காந்துருக்கான். அந்த கொடியை தூக்கி பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். பூரா இன்னும் பாழாக்குதான். நானும் பாவனாசம் முக்கோடலேருந்து இங்கே எல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் நானும் பார்க்கேன். விவசாயத்தை பூரா அழிச்சிட்டான். பூரா இருக்கிற இடம் கொடுத்துருக்கிய, படுக்குறதுக்கு இடம், விவசாயம், ஆடை. இதுதான் அவனுங்களுக்கு மானிட பிறவிக்கு. இவன் பேப்பரை அடித்து விட்டு நாசம் பண்ணி வச்சுருக்கான். ஏன் மனம் இறங்கலையா? இறங்கி தூக்கி மிதிக்க முடியாதா? ஒரு செகண்டில் நெரிச்சிருங்க ஐயா. கரடி மாடை நான் கேட்கேன். இன்றைக்கி 108 மந்திரத்தை நான் கொடுத்துட்டேன், 108 அவதாரத்தையும் முடித்து இப்போ ஒரே ரூபமாக மாடனும் சொல்ல மாடேன், மாடை சொல்ல மாடை கரடி மாடை, இந்த 3 ரூபம் நாங்கள் பூமியில் என் தம்பி காவலுக்கு பின்னாடியே நாங்கள் போகிறோம் வாரோம். இந்த 3 பேர்த்துக்கு 3 உள்ள பவரை சின்ன பயலுக்கு அந்த வரம் எனக்கு வேணும். இவன் கூட போகணும், கூட வரணும். அதான் எனக்கு வேணும். படைகள், உங்கள் படைகள் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் படைகள் இறங்கினா என்ன நடக்கும்னு இந்த பேய்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த செம்மத்தில் தண்டனை வாங்கி இழுத்து இழுவரி பட்டு அப்படித்தான் அவன் சாகணும். அரசியல்வாதி பல கோடி பூரா பூமியை அழித்து வச்சுருக்க காரணம் அந்த தண்டனை. மகாராஜாவா உச்சியில் உட்காந்துருக்கிய, ராஜாவா உச்சியில் உட்காந்துருக்கிய, பூமிக்கு அதிபதியாக உச்சியில் உட்காந்துருக்கிய, உச்ச கடவுள் அம்மா பார்வதி அம்மா பரமசிவன் உச்சியில் உட்காந்துருக்கிய. ஏன் மனம் இறங்கி முடியலையா? இன்றைக்கி நான் கணக்கை ஒப்படைச்சிட்டேன். 2வது நாள் ஞாயிற்றுக்கிழமை உள்ள காலை வச்சுட்டேன், திங்கட்கிழமை கணக்கை ஒப்படைச்சிட்டேன். 3வது நாள் உலக நாடு மிதிச்சு வாங்க ஐயா, மிதிச்சு வாங்க, மிதிச்சு நொறுக்கணும். இப்போ வந்து கூச்சலில் ஆடிக்கிட்டே இருக்கான். நீதிமன்ற கோர்ட்டை அவமதித்து வெளியில் ஆடுதான். நீதிமன்ற கோர்ட்டில் தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாத அளவுக்கு ஓடிக்கொண்டே இருக்குது. தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்க முடியல. அது என்ன காரணம்? நீங்கள் சத்தியவாக்கு கொடுத்ததுனால இப்போ ஒன்றும் முடியலை. அந்த சத்தியவாக்கு முடிஞ்சு போச்சு. இன்னையோட 108 மந்திரத்தை கையில் கொடுத்துட்டேன். இந்த மந்திரத்தை ஐயமார் பூணூல் போட்டு மந்திரத்தை ஓதுறவனை வாயை அடைச்சிருங்க.
இல்லைன்னா அந்த ஐஎம்ஆர் பேல தமிழ்நாடு முழுவதும் குளோஸ் பண்ணுற பவரை என் கையில் கொடுங்க. ஒரு செகண்டில் எல்லா ஆலயத்துலையும் போய் க்ளோஸ் பண்ணுவேன். மந்திரிலாம் செத்து போவான். இப்போ மந்திரி தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த காகித பேப்பரை வச்சு நீதிமன்றம் வழக்காடுது, நீதிமன்ற கோர்ட்டில் கேள்வி கேட்காங்க. அப்போ அதுக்கும் திமிர்த்தனமாக போகிறான் அரசியல்வாதி. கோயிலுக்கு அறளுத்துறைன்னு சொல்லி உட்கார வச்சு முதலமைச்சராக நடத்தி கொண்டே ஆட்டிக்கொண்டே இருக்கான். சென்னை மெட்ராஸில் அவனை கையை காலை ஒடிக்க முடியலையா? இல்லை நான் கொண்டு போகிறேன், எனக்கு அந்த இடத்த காட்டுங்க. அவன் வீட்டுக்குள்ளே அவன் குடும்பத்தவே அப்படியே அப்படியே கையை ரெண்டும் ஒடிச்சு திருக்கி விடுதேன். கண் பார்வை இப்போ இழந்து வாரான், கண்ணாடி மாட்டியிருக்கான். காலை அவனை திருக்கி விடணும். அந்த வழி பவர் என்கிட்ட கொடுங்க. கேட்க இன்னைக்கிலேருந்து நான் கேட்பேன். நான் ரூட்டியாக கேட்பேன். நான் மிதித்தா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா மாயாண்டி மாடன் பூலோகத்தில் சிறுபுலியாக இருந்து பூமியில் இறங்கி பிணத்தை ஈரக்குலையை தின்னவன். என் தாய் வீசுதுன்னு உங்கள்கிட்ட வந்து தகப்பண்ட வந்து சொன்னது என் தாய். அதுக்குத்தான் உன்கிட்ட கேட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? பச்சை தண்ணியில் தீபம் போடுத அவன் ஒன்றே என்னையே அழிப்பான் அப்படின்னு நீங்கள் சொன்னவங்க என் ஐயா. சரியா? அந்த கணக்கு இப்போ வருது. ஈரக்குலையை நான் உருவி நடு ரோட்டில் வீசிடுவேன். முக்கால் சத்தியம். எனக்கு ஆக்ரோஷமாக நான் இறங்கி வாரோம்னா என் தாய் தாப்பன் உலகம் அழகை பார்க்கணும், கடவுளை பார்க்கணும், அழகவேந்தரை பார்க்கணும். என் தாய் தகப்பன் பிள்ளைய வாரிசை பார்க்கணும்.